இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சேவ் கமானி. காலையில் ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்க இந்த சேவ் கமானியை ட்ரை பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள், அதுக்கு இந்த டம்ளர்னால் 2 டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்து ராத்திரியே ஊற வச்சாச்சு. பிறகு தேவையான மற்ற பொருட்கள், ஒரு வெங்காயம் கட் பண்ணினது, ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி. இப்போது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அதோட கொஞ்சோண்டு இந்த பருப்பு ஊற வச்சதை போட்டு இப்போது நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். இப்போது அதை நைஸாக அரைஞ்சிருச்சு. இப்போ மீதி இருக்கிற கடலைப்பருப்பு எல்லாத்தையும் இதில் போட்டுக்க போகிறோம். போடுறதுக்கு முன்னாடி அதில் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு போடணும். இப்போது மிக்சியில் இதை ரொம்ப நொரன்னு கோஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். குறப்பாக அரைச்ச அந்த கடலைப்பருப்பை இட்லி தட்டில் இது மாதிரி வச்சு வேக விட்டு எடுக்கணும். இப்போ வெந்துருச்சா அப்படிங்கிறதுக்கு ஒரு கத்தியை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கத்தியில் ஒட்டலை, நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போது நல்லா வெந்த இந்த கடலைப்பருப்பை நல்லா உதிரியாக உதிர்த்து வச்சுருக்கோம். கைனால் லேசாக அமுக்குனாலே உதிர்ந்துடும். இது கூட சைட் டிஷ்ஷுக்கு நம்ம க்ரீன் சட்னி தயார் பண்ணி வச்சுருக்கோம், ஸ்வீட் சட்னி தயார் பண்ணி வச்சுருக்கோம். இதை மேலே தூவுறதுக்காக மாதுளம்பழம், பச்சையாக நறுக்கி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி தழை, கொஞ்சம் ஓமப்பொடி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ எப்படி இதை சர்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேலே முதல்ல ஸ்வீட் சட்னியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் போகிற க்ரீன் சட்னி, அதுக்கு மேலே கொஞ்சம் போகிற வெங்காயம், அதுக்கு மேலே கொஞ்சம் போகிற கொத்தமல்லி தழை, அதுக்கு மேலே கொஞ்சம் போகிற மாதுளை விதை, கொஞ்சம் ஓமப்பொடி. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.